நித்திரையடைந்தான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டுச் சொன்னான். இப்படிச் சொல்லி நித்திரையடைந்தான். மூர்க்கமடைந்தார்கள். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஆதி திருச்சபையில் ஸ்தேவான் முதலாவது இரத்த சாட்சியாக மரிக்கிறான். நரகம் இருளில் இருக்கிறது, பரலோகம் ஒளியில் இருக்கிறது. ஆலோசனை சங்கத்தார் ஸ்தேவானின் பேச்சுக்களை எல்லாம் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடிக்கிறார்கள். ஸ்தேவானுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஆலோசனை சங்கத்தார் வாக்கெடுப்பு நடத்தியதாக குறிப்பு எதுவும் இல்லை. அதே வேளையில் அங்கு மிகுந்த குழப்பம் உண்டானதாகவும் எழுதப்படவில்லை. யூதர்கள் அவசரப்பட்டு ஸ்தேவானை கொலை பண்ணவில்லை. ஆலோசனை சங்கத்தாரின் பாரம்பரிய முறைமையின் பிரகாரமாகவே எல்லாம் நடைபெறுகிறது. ஆலோசனை சங்கத்தின் அங்கத்தினர்களில் பெருவாரியானவர்கள் ஸ்தேவானை குற்றவாளியாக தீர்த்து அவனை ஆக்கினைக்கு உட்படுத்துகிறார்கள். அவர்களுடைய முறைமையின் பிரகாரம் ஸ்தேவானை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அங்கே அவனை கல்லெறிகிறார்கள். சாட்சிக்காரர்கள் ஸ்தேவான் மீது முதலாவதாக கல்லை எறிகிறார்கள். ஸ்தேவான் சொன்னவைகளை கேட்டபோது ஆலோசனை சங்கத்தார் மூர்க்கமடைகிறார்கள். எபிரெயர் 11:37 வசனத்தில் வாளால் அறுப்புண்டார்கள் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான கிரேக்க வார்த்தையே மூர்க்கமடைந்தார்கள் என்னும் வாக்கியத்திற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் பலவிதமான உபத்திரவங்கள் வழியாக கடந்து வந்திருக்கிறார்கள். இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் தங்கள் சரீரங்களில் வேதனைகளை அனுபவித்தது போல ஏராளமான விசுவாசிகள் தங்களுடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் எண்ணத்திலும் பலவிதமான பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தார்கள். விசுவாசிகளுக்கு உபத்திரவம் உண்டான போது அது இருதயத்தில் குத்தப்பட்ட சாதாரண வேதனை அல்ல, அது இருதயம் அறுக்கப்பட்ட வேதனையை போன்றது. இருதயத்தை வாளால் அறுத்தால் எப்படிப்பட்ட வேதனை உண்டாகுமோ அப்படிப்பட்ட வேதனையை ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் அனுபவித்தார்கள். தேவனுக்கு விரோதமான பகை இருதயத்தை அறுக்கிறது. விசுவாசமும் அன்புமோ இருதயத்தை குணப்படுத்துகிறது. ஆரம்பத்தில் ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவன் முகம் தேவதூதன் போல் இருக்க கண்டார்கள். ஆனால் இப்போதோ ஸ்தேவான் பேசி முடித்த பின்பு அதே ஆலோசனை சங்கத்தார் மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடிக்கிறார்கள். ஸ்தேவான் தன் பக்கத்தில் உள்ள நியாயத்தை தைரியமாக எடுத்து பேசுகிறான். பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை தன்னுடைய விவாதத்திற்கு ஆதாரமாக சொல்லுகிறான். அவை எல்லாவற்றையும் கேட்டாலும் ஆலோசனை சங்கத்தார் சத்தியத்திற்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படியவில்லை. சத்தியத்திற்கு விரோதமாக சிந்திக்கிறார்கள், சத்தியத்திற்கு விரோதமாகவே செயல்படுகிறார்கள். ஆலோசனை சங்கத்தாரும் யூதரும் ஸ்தேவானை பார்த்து பல்லை கடிக்கிறார்கள். அவன் மீது உக்கிர கோபமாய் இருக்கிறார்கள். வெறிநாய்கள் கோபத்தோடு பற்களை கடிப்பது போல ஆலோசனை சங்கத்தாரும் ஸ்தேவானை பார்த்து பற்களை கடிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் மனுஷ சுபாவத்தில் இருந்து மிருக சுபாவத்திற்கு மாறிவிடுவார்கள். ஸ்தேவான் தேவனுடைய வல்லமையினால் பேசுகிறான். ஆலோசனை சங்கத்தார் ஸ்தேவானை பார்த்து பற்களை கடிக்கும்போது அவர்கள் தேவனை பார்த்தே தங்கள் பற்களை கடிக்கிறார்கள். பற்களை கடிப்பது என்னும் வாக்கியம்
அதிபயங்கரத்தையும் தாங்க முடியாத வேதனையையும் குறிக்கிற அடையாள வாக்கியமாகும். நரகத்தில் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நரகத்தில் இருக்கிறவர்கள் நரக வேதனையை தாங்க முடியாமல் தங்கள் பற்களை கடிப்பார்கள். ஆலோசனை சங்கத்தார் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய பரிசுத்தவானுக்கு விரோதமாகவும் செயல்படுவதனால் அவர்கள் இப்பொழுதே தங்கள் பற்களை கடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் நரகத்திற்குள் தள்ளப்படுவார்கள். அங்கு அழுகையும் பற்கடிப்பும் நித்திய காலமாய் உண்டாயிருக்கும். யூதர்களை மூர்க்கமடைய செய்த ஸ்தேவானின் குற்றச்சாட்டுக்கள். வணங்கா கழுத்துள்ளவர்கள், இருதயத்தில் விருத்த சேதனம் பெறாதவர்கள், செவிகளில் விருத்த சேதனம் பெறாதவர்கள், பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறவர்கள், மேசியாவை மறுதலித்தவர்கள், மேசியாவை கொலை செய்த பாதகர்கள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள். யூதர்கள் மூர்க்கமடைந்ததினால் செய்த காரியங்கள். தங்கள் பல்லை கடித்தார்கள், மனம் திரும்பாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், பழிவாங்க வேண்டும் என்று உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டார்கள், சுவிசேஷத்தை கேட்காமல் தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டார்கள், கலகம் பண்ணுவதில் ஒன்று கூடி இருந்தார்கள், பிரசங்கியாரை நகரத்திற்கு புறம்பே தள்ளினார்கள், பிரசங்கியாரை கல்லெறிந்து கொன்றார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. ஆலோசனை சங்கத்தார் மூர்க்க வெறி நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஸ்தேவானோ பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் இருக்கிறான். அவர்கள் ஸ்தேவானை பார்த்து தங்கள் பல்லை கடிக்கிறார்கள். ஆனால் ஸ்தேவானோ அவர்களை பார்க்கவில்லை. வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறான். அங்கு தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது வாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் காண்கிறான். பரிசுத்த ஆவியானவரின் பலன் ஸ்தேவான் மீது இறங்கி இருக்கிறது. ஆலோசனை சங்கத்தார் சாத்தானின் சுபாவத்தினால் நிரம்பி இருக்கும்போது ஸ்தேவானோ பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கிறான். ஆதி திருச்சபையில் விதவைகளின் அன்றாட தேவைகளை விசாரிப்பதற்காக 7 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களில் ஸ்தேவானும் ஒருவன். அவர்கள் எல்லோரும் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஊழியத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாக இருந்தான். இப்போது இரத்த சாட்சியாக மரிக்கப் போகிறான். இப்போதும் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாகவே இருக்கிறான். ஸ்தேவானின் சுபாவம் மாறவில்லை. ஆவியானவரின் அனுகிரகம் அவனுக்கு குறையவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இவர்களே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள். தேவனுக்காக ஊழியம் செய்வதற்கும் தேவனுக்காக பாடுகளை அனுபவிப்பதற்கும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறவர்கள் எப்போதுமே ஆயத்தமாக இருப்பார்கள். இவ்விரண்டையும் செய்வதற்கு இவர்களே தகுதி உடையவர்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அனுதினமும் கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த உபத்திரவங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பிரித்து விடவில்லை. பரிசுத்தவான்களும் உபத்திரவத்தின் நிமித்தம் கர்த்தர் மீது தாங்கள் வைத்திருக்கும் அன்பை குறைத்து கொள்ளவில்லை. ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் போது கிறிஸ்துவின் கிருபை அவன் மீது பிரத்யட்சமாக வெளிப்படுகிறது. ஆலோசனை சங்கத்தார் மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடிக்கிறார்கள். ஆனால் ஸ்தேவானோ தேவனுடைய மகிமையை காண்கிறான். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறான். ஆலோசனை சங்கத்தாரின் அதிகாரத்தையும் கோபத்தையும் பார்ப்பதற்கு பதிலாக இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கிரியை செய்கிற தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கிறான். ஆலோசனை சங்கத்தாரின் கண்கள் ஸ்தேவான் மீது பதிந்திருக்கிறது. மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார்கள். அவனை கோபத்தோடு பார்க்கிறார்கள். ஆனால் ஸ்தேவானோ அவர்களுடைய கோபத்தை பற்றி கவலைப்படவில்லை. அதில் அவனுக்கு அக்கறையும் இல்லை. ஸ்தேவான் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறான். வானத்தில் இருந்தே அவனுக்கு ஒத்தாசை வரும். தனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஸ்தேவான் தன் கண்களை ஏறிட்டு பார்க்கிறான். பரலோகத்தின் பாதை அவனுக்கு திறந்தே இருக்கிறது. ஆலோசனை சங்கத்தார் மூர்க்கமடைந்து
அவனை பார்த்து பல்லை கடித்தாலும் அவன் வானத்தை அண்ணார்ந்து நோக்கி பார்ப்பதை அவர்களால் தடுக்க முடியவில்லை. ஸ்தேவான் தன்னுடைய பாடுகளையும் வேதனைகளையும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தில் சமர்ப்பிக்கிறான். ஆலோசனை சங்கத்தாரை பற்றியும் தன் மீது மூர்க்க வெறி கொண்டிருக்கும் யூதர்களை பற்றியும் ஸ்தேவான் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். தன்னைத்தானே ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க ஸ்தேவான் ஆயத்தமாய் இருக்கிறான். தன்னுடைய கவனத்தையும் பார்வையையும் வேறு பக்கம் திருப்பாமல் ஸ்தேவான் தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கும் வானத்தையே நோக்கி பார்க்கிறான். வானங்கள் அவனுக்கு திறந்திருக்கிறது. ஸ்தேவான் தன்னுடைய ஆத்மாவையும் தன் கண்களையும் தேவனுக்கு நேராக உயர்த்தி தன்னுடைய நிலைமையை அவரிடத்தில் பயபக்தியுடன் விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த சோதனை வழியாகவும் வேதனை வழியாகவும் தான் கடந்து செல்வதற்கு தனக்கு தேவையான கிருபையையும் ஞானத்தையும் அருளுமாறு ஸ்தேவான் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கும் போது தேவன் நம்மோடு கூட இருப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஸ்தேவானுக்கு முன்பாக பல்லை கடிக்கும் ஆலோசனை சங்கத்தார் மூர்க்க வெறியோடு இருக்கிறார்கள். ஆனாலும் ஸ்தேவானுக்கு மேலாக தேவன் வானத்தில் தம்முடைய மகிமையில் இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு ஆறுதலும் இளைப்பாறுதலும் உண்டு. இந்த பிரபஞ்சம் நமக்கு பகையாக இருக்கலாம், ஆனால் பரலோகமோ நமக்கு சிநேகமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பாடுகளை அனுபவிக்கும் போது அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஸ்தேவானின் சாட்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நமக்கு பாடுகள் வரும்போதும் நாம் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போதும் நாம் பரலோகத்தையே நோக்கி பார்க்க வேண்டும். அப்போதுதான் பவுலைப் போல மரணமே உன் கூர் எங்கே என்று நம்மாலும் சொல்ல முடியும். ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக ஸ்தேவான் நின்று கொண்டிருக்கும் போது அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாக இருக்கிறான். பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறவர்கள் பரலோகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் அவர்களுடைய இருதயம் பரலோகத்தில் இருக்கும். நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்பினால் நாம் பரலோகத்தையே நோக்கி பார்க்க வேண்டும். மனுஷரை நோக்கி பார்த்தால் மனுஷருடைய சத்தத்தை தான் கேட்க முடியும். ஸ்தேவான் கண்ட காரியங்கள்: வானங்கள் திறந்திருக்கிறது, தேவனுடைய மகிமை, பிதாவாகிய தேவன், தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறார். வானங்கள் திறந்திருக்கிறது, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஸ்தேவான் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையை காண்கிறான். அத்துடன் வானங்கள் திறந்திருக்கிறதையும் காண்கிறான். பரலோகத்தில் நடைபெறும் சம்பவங்களை காண்பதற்கு ஸ்தேவானுக்கு தெய்வீக சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. வானங்கள் திறந்திருக்கிறபடியினால் அதன் வழியாக பரலோகத்தின் சந்தோஷத்தை ஸ்தேவான் காண்கிறான். சரீரத்தில் மரணம் அடைந்தால்தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். சரீர மரணம் வேதனை உள்ளதாக இருந்தாலும் பரலோகத்தின் சந்தோஷம் நித்தியமானது. ஸ்தேவான் திறந்திருக்கிற வானங்கள் வழியாக பரலோகத்தின் சந்தோஷத்தை பார்த்து தன்னுடைய சரீர மரணத்தின் வழியாக சந்தோஷமாய் கடந்து செல்ல ஆயத்தமாய் இருக்கிறான். நாமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தில் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அப்போது பரலோகம் நமக்கும் திறக்கப்படும். நாமும் திறந்திருக்கிற வானங்கள் வழியாக மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருப்பதை காண முடியும். நம்மால் தேவனுடைய மகிமையையும் காண முடியும். தேவனுடைய மகிமையை தரிசித்தவர்கள் கிறிஸ்துவுக்காக எப்படிப்பட்ட பாடுகளையும் அனுபவிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்வார்கள். மரணத்தின் பயங்கரங்களுக்கும் உபத்திரவத்தின் வேதனைகளுக்கும் பயப்பட மாட்டார்கள். ஏனெனில் இவர்களுடைய இருதயமும் சிந்தையும் ஆத்துமாவும் பரலோகத்தையும் அதில் உள்ள தேவனுடைய மகிமையையும் மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது வானங்கள் திறந்திருக்கிறதை அவன் காண்கிறான். அதன் வழியாக அவன் பார்த்தபோது மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறான். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய மகிமையை தரிசித்தார்கள். தேவ மகிமையை தரிசிப்பதற்கு
தேவ தூதர்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளினால் தேவ தூதரின் ஒத்தாசை இல்லாமல் தேவ மகிமையை காண முடியவில்லை. ஆனால் ஸ்தேவான் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தபோதோ அவன் தேவனுடைய மகிமையை காண்கிறான். தேவ தூதர்கள் ஸ்தேவானுக்கு ஒத்தாசை பண்ணியதாக இங்கு எந்த குறிப்பும் இல்லை. தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் பிரகாசமாக வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வானத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஸ்தேவான் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தபோது தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்துவை காண்கிறான். தேவன் தம்முடைய வலது கரத்தினால் நமக்கு எதை கொடுத்தாலும், தேவன் தம்முடைய வலது கரத்தினால் நம்மிடத்தில் இருந்து எதை பெற்றுக்கொண்டாலும் அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே கொடுக்கிறார், பெற்றுக்கொள்கிறார். ஏனெனில் மனுஷ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வலது வாரிசத்தில் இருக்கிறார். ஸ்தேவான் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தபோது மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வாரிசத்தில் நிற்கிறதை காண்கிறான். ஸ்தேவானை ஏற்றுக்கொள்ளவும் அவனுக்கு கிரீடத்தை சூட்டவும் இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக எழுந்து நிற்கிறார். தனக்கு முன்பாக நியமிக்கப்பட்டிருக்கும் பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு ஸ்தேவானுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து தன் பட்சமாக நிற்கிறதை ஸ்தேவான் காண்கிறான். ஆகையினால் அவனுக்கு விரோதமாக யார் நின்றாலும் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. ஆலோசனை சங்கத்தார் மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தாலும் ஸ்தேவான் பயப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பாடுகளை அனுபவித்த போது தேவதூதன் ஒருவன் வந்து அவருக்கு பணிவிடை செய்தான். ஸ்தேவான் பாடுகளை அனுபவிக்கிற போதோ இயேசு கிறிஸ்துவே எழும்பி நின்று அவனை ஆறுதல் படுத்துகிறார். அவனுக்கு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து இருப்பதை நாமும் விசுவாசத்தினால் தரிசிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இந்த தரிசனம் நிரம்பி இருக்க வேண்டும். இதுவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆறுதலை தரும். ஸ்தேவான் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அங்கு தான் காண்பதை ஆலோசனை சங்கத்தாரிடம் கூறுகிறான். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதை காண்கிறேன் என்று அவர்களிடத்தில் அறிவிக்கிறான். ஸ்தேவான் தன் கண்களால் கண்டதை அப்படியே அறிவிக்கிறான். பயப்படவில்லை, எதையும் மறைக்கவில்லை. தான் கண்ட சாட்சியின் நிமித்தம் ஆலோசனை சங்கத்தாரும் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றும் விரும்புகிறான். தனக்கு கிடைத்த சந்தோஷம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இந்த தரிசனத்தை அவர்களிடத்தில் சொன்னால் அவர்களும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பார்கள் என்று எதிர்பார்த்து தான் கண்ட தரிசனத்தை அவர்களுக்கு சொல்லுகிறான். கூக்குரலிட்டு, அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து, ஸ்தேவான் வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறதாக ஆலோசனை சங்கத்தாரிடம் கூறுகிறான். அதை கேட்டபோது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிடுகிறார்கள். ஸ்தேவான் பேசுவதை அவர்கள் கேட்க விரும்பவில்லை. ஆகையினால் தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்ளுகிறார்கள். வானங்கள் திறந்திருக்கிறது என்று ஸ்தேவான் சொன்ன உடனேயே ஆலோசனை சங்கத்தார் உரத்த சத்தமாய் கூக்குரலிட ஆரம்பித்து விடுகிறார்கள். இதனால் ஸ்தேவான் பேசுவது யாருக்கும் தெளிவாய் கேட்காது. நாம் நீதிக்காக பேசும்போது நம்முடைய சத்தம் துன்மார்க்கரின் அநீதியான கூக்குரலினால் அடங்கி போய் விடுவதற்கு வாய்ப்புள்ளது. நாம் சத்திய வார்த்தைகளை பேசும்போது பொய்யான வார்த்தைகளின் கூக்குரல் நம்முடைய சத்தத்தை விட அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. பொய் பேசுவோரும் அநீதியான காரியங்களை பேசுவோரும் சாதுரிய வார்த்தைகளை ஆடம்பரமாக பேசுவார்கள். துன்மார்க்கர் தங்களுடைய உரத்த கூக்குரலினால் நீதியின் மீது ஜெயிக்க விரும்புவார்கள். நாம் சத்தியத்தை மெதுவாக பேசினாலும் உறுதியாக பேச வேண்டும். சத்தியமே ஜெயிக்கும். கர்த்தருடைய வார்த்தையே சத்தியம். ஸ்தேவான் வானங்கள் திறந்திருக்கிறதாக சொன்னபோது ஆலோசனை சங்கத்தார் தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்ளுகிறார்கள். ஸ்தேவான் தேவதூஷணம் சொல்லுவதாகவும் அதை கேட்பதற்கு தங்களுக்கு விருப்பமில்லை என்பதை காண்பிப்பதற்காகவும் அவர்கள் தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்ளுகிறார்கள். மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறார் என்று ஸ்தேவான் சொல்லுவது அவர்களுக்கு தூஷண வார்த்தைகளாக இருக்கிறது. தூஷண வார்த்தைகளை கேட்கக்கூடாது என்பதற்காக
தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்கிறார்கள். நியாயத்தை விசாரிக்குமாறு தேவன் ஆலோசனை சங்கத்தாரை நியமித்திருக்கிறார். ஆனால் அவர்களோ தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நீதியை புறம்பே தள்ளிவிடுகிறார்கள். நீதியான வார்த்தைகளை கேட்கக்கூடாதவாறு தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்கிறார்கள். நியாய விசாரணை செய்கிற ஆலோசனை சங்கத்தார் இருதரப்பு விவாதங்களையும் கவனமாக கேட்க வேண்டும். அவர்கள் செவி திறந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்களோ ஸ்தேவானுடைய விவாதத்தை கேட்கக்கூடாது என்று தீர்மானித்து தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்கிறார்கள். ஸ்தேவானுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாது என்று தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்ளுகிற ஆலோசனை சங்கத்தார் தேவனுடைய வார்த்தைகளையும் கேட்கக்கூடாது என்று தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதவர்களால் தெளிவாக சிந்திக்க முடியாது. அவர்கள் நீதியையும் சத்தியத்தையும் விரும்ப மாட்டார்கள். நீதியாக நியாய தீர்ப்பு செய்ய மாட்டார்கள். ஆலோசனை சங்கத்தார் தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்ளும் போது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாதவாறு அவர்களுடைய இருதயத்தையும் அடைத்துக் கொள்கிறார்கள். ஆலோசனை சங்கத்தார் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஸ்தேவான் மேல் பாய்கிறார்கள். மிருகங்கள் இரையை பட்சிப்பதற்காக அதன் மீது பாய்வது போல இவர்கள் ஸ்தேவான் மீது பாய்கிறார்கள். ஸ்தேவான் ஆவியினால் நிறைந்து தெளிந்த சிந்தனையோடு பேசுகிறான். ஆலோசனை சங்கத்தார் எல்லோரும் ஒருமனப்பட்டு அவன் மீது பாய்வதினால் அவனை குழப்பத்திற்கு உட்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். அமைதியான அவனுடைய ஆத்மாவை பயமுறுத்த வேண்டும் என்பது ஆலோசனை சங்கத்தாரின் விருப்பம். சாத்தான் மனுஷருடைய ஆத்மா ஆறுதல் அடைவதை விரும்ப மாட்டான். ஆலோசனை சங்கத்தார் சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஸ்தேவான் மீது பாய்ந்து அவனுடைய ஆத்ம அமைதியையும் ஆறுதலையும் அழித்து போட வகை தேடுகிறார்கள். ஸ்தேவானை பேச விடாமல் தடுப்பதற்கு தங்களால் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய முடியுமோ அவை எல்லாவற்றையும் ஆலோசனை சங்கத்தார் துணிகரமாக செய்கிறார்கள். கல்லெறிந்தார்கள். அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஆலோசனை சங்கத்தார் ஒருமனப்பட்டு ஸ்தேவான் மீது பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிகிறார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பை ஆலோசனை சங்கத்தார் நிறைவேற்றுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லோரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் பிரமாணம் சொல்லுகிறது. ஆலோசனை சங்கத்தார் ஸ்தேவானை நகரத்திற்கு புறம்பே தள்ளுகிறார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஸ்தேவானே காரணம் என்று அவன் மீது மூர்க்கமடைந்து அவனை நகரத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போகிறார்கள். மோசேயின் பிரமாணத்தின்படி தேவதூஷணம் சொல்லுகிறவன் மீது கல்லெறிய வேண்டும். ஸ்தேவான் தேவதூஷணம் சொன்னான் என்பதற்கு யாரெல்லாம் சாட்சிகளாக இருக்கிறார்களோ அவர்களே அவன் மீது முதலாவதாக கல்லெறிய வேண்டும். தங்களுடைய சாட்சி உண்மையானது என்பதை குற்றம் சுமத்தியவர்கள் நிரூபிக்க வேண்டும். குற்றம் சுமத்தப்பட்டவன் மீது கல்லெறிந்து சாட்சிகள் தங்களுடைய வார்த்தைகளை நிரூபிக்க வேண்டும். ஸ்தேவானுக்கு விரோதமான சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைக்கிறார்கள். வேதாகமத்தில் பவுலை பற்றிய குறிப்பு இந்த வசனத்தில்தான் முதலாக எழுதப்பட்டிருக்கிறது. சவுல் என்னும் இவனுடைய பெயர் பின்பு பவுல் என்று மாற்றப்படுகிறது. ஸ்தேவானின் மரணத்திற்கு சவுலும் உடந்தையாக இருக்கிறான். அப்போஸ்தலர் பவுல் பிற்காலத்தில் இந்த சம்பவத்தை வருத்தத்தோடு இவ்வாறு நினைவு கூறுகிறான். உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்கிறவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே. தொழுது கொள்ளுகையில் அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை பயபக்தியோடு நோக்கி பார்க்கிறான். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவிடம் தொழுது கொள்கிறான். அப்பொழுது யூதர்கள் அவனை கல்லெறிகிறார்கள். அவன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற போது கூட யூதர்கள் அவன் மீது தொடர்ந்து கல்லெறிகிறார்கள். ஸ்தேவானைப் போல
நமக்கும் பாடுகள் வரலாம், வேதனைகள் உண்டாகலாம். நம்மை நியாயம் இல்லாமல் அநியாயமாக துன்புறுத்தும் போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நம்மை அநீதியாக விரோதிக்கும் போது கர்த்தருடைய ஆறுதல் நமக்கு கிடைக்கும். நம்மோடு கூட இருக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்தாரிடம் பேசிய போது அவர்கள் தங்கள் காதுகளை அடைத்து கொண்டார்கள். அதே ஸ்தேவான் தேவனிடத்தில் பேசிய போதோ அவர் தமது காதுகளை அடைத்துக் கொள்ளவில்லை. அவனுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறார். ஸ்தேவானை நகரத்திற்கு புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவர்களால் அவனை தள்ள முடியவில்லை. ஸ்தேவான் இப்பிரபஞ்சத்தில் இருந்து புறப்பட்டு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். இங்கிருந்து போகும்போது தன்னுடைய ஆவி எங்கே போகும் என்பது அவனுக்கு தெரியும். ஆகையினால் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போதே மரிப்போம் என்றால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தேவான் மரித்து கொண்டிருக்கும் போது தேவனிடத்தில் 2 விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான். அவையாவன, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். ஸ்தேவான் முதலாவது ஜெபத்தை தனக்காகவே ஏறெடுக்கிறான். கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தனக்காகவே ஜெபிக்கிறான். ஸ்தேவானின் விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்து அங்கீகரித்து அவனுடைய ஆவியை பிதாவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறார். நம்முடைய ஜீவனை விட்டு நாம் பிரியும் போது நம்முடைய ஆவியை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் பயபக்தியோடு ஒப்புக் கொடுக்க வேண்டும். மனுஷனுக்கு அவனுடைய ஆத்மா மிகவும் முக்கியமானது. ஆகையினால் நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நாம் உயிரோடு இருந்தாலும் மரித்தாலும் நம்முடைய ஆத்மாவை குறித்த கரிசனை நமக்குள் இருக்க வேண்டும். ஸ்தேவான் மரிக்கும்போது அவனுடைய ஆவியை இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் மிகவும் பாதுகாப்பாக ஒப்புக் கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆத்மாவிற்கு மெய்யான பாதுகாப்பை தருகிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தேவனாக இருக்கிறார். எல்லா வேளைகளிலும் எல்லாவற்றிற்காகவும் நாம் அவரையே நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆறுதலாக இருக்கிறார். நாம் ஜீவனோடு இருந்தாலும் மரித்தாலும் இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே நமக்கு ஆறுதல் உள்ளது. ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவிடம் இங்கு ஜெபிப்பது போல நாமும் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை. அவர் தாமே நம்மை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மரிக்கும் தருவாயில் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவை ஏற்றுக்கொள்வார் என்னும் விசுவாசம் நமக்குள் உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை நாம் பற்றி கொண்டால் நாம் மரிக்கும்போது நமது ஆத்மாவிற்கு சமாதானம் உண்டாகும். நாம் மரிக்கும்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவை ஏற்றுக்கொள்வார் என்பதே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆறுதல். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவனோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஆதரவாக இருக்கிறார். இப்பிரபஞ்சத்தில் மாத்திரமல்ல, நாம் மரித்த பின்பு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை பரலோகத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு நம்மை ஏற்றுக்கொள்கிறார். பாவத்தை சுமத்தாதிரும். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவிடம் தனக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அதன் பின்பு தன்னை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறான். அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது முழங்காற்படியிட்டு ஜெபிக்கிறான். முழங்கால் படியிடுவது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம். ஸ்தேவான் ஜெபிக்கும் போது மிகுந்த சத்தமிட்டு ஜெபிக்கிறான். எப்படியாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் மீது கல் எறிகிறவர்களின் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றும் அந்த பாவத்தை அவர்கள் மீது சுமத்தாதிருக்க வேண்டும் என்றும் ஸ்தேவான் கெஞ்சி மன்றாடுகிறான். ஸ்தேவான் அவனுடைய சத்துருக்களுக்காக ஜெபிக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு விரோதமாக யூத மார்க்கத்தார் எழும்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தைரியமாய் பேசுகிறான். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதோடு அதற்கு சாட்சியாக அதன் பிரகாரம் ஜீவிக்கிறான். நம்முடைய சத்துருக்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த கட்டளையின் பிரகாரமாக, ஆண்டவரே,
இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று தன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஸ்தேவான் ஜெபிக்கிறான். ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்த போது தம்மை துன்பப்படுத்தியவர்களுக்காக பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போலவே ஸ்தேவானும் ஜெபிக்கிறான். தன்னை துன்பப்படுத்தியவர்களுக்காக ஜெபிக்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாமும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக அப்படியே ஜெபிக்க வேண்டும். அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். கர்த்தரும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஸ்தேவானின் ஜெபம் யூதர்கள் மத்தியில் பிரசங்கமாக இருக்கிறது. ஸ்தேவான் தன் மீது கல்லெறிகிறவர்களுக்காக ஜெபிக்கிறான். அவர்கள் மெய்யாகவே தேவனுக்கும் தேவனுடைய பரிசுத்தவானுக்கும் விரோதமாக பாவம் செய்கிறார்கள். ஸ்தேவான் அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தான். ஆனால் அவர்களோ அவனை கல்லெறிகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை மன்னிப்பது சற்று கடினம்தான். ஆனால் ஸ்தேவானோ ஆவியினால் நிரம்பி இருக்கிறான். ஆவியானவரே அவனை வழி நடத்துகிறார். ஆகையினால் அவனை கல்லெறிகிறவர்களை அவனால் மன்னிக்க முடிகிறது. தேவனும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க முடிகிறது. யூதர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்து துணிகரமான பாவத்தை செய்கிறார்கள். ஆனால் அவர்களோ தாங்கள் செய்த பாவத்திற்காக மனம் வருந்தவில்லை. தாங்கள் செய்தது பாவம் என்னும் குற்ற உணர்வு கூட அவர்களிடத்தில் காணப்படவில்லை. மோசேயின் பிரமாணத்தின் பிரகாரம் தாங்கள் நீதியாய் நடந்து ஸ்தேவான் மீது கல்லெறிவதாக நினைக்கிறார்கள். தாங்கள் செய்த பாவத்திற்காக யூதர்கள் மெய்யாகவே மனம் திரும்பி இருப்பார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அவர்களை மன்னித்திருப்பார். ஏனெனில் ரட்சிக்க கூடாத படிக்கு இயேசு கிறிஸ்துவின் கரம் ஒருபோதும் குறுகி போகவில்லை. ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சத்தமிட்டு சொல்லி நித்திரை அடைகிறான். ஸ்தேவான் மரணம் அடைகிறான். பரிசுத்தவான்களின் மரணம் அவர்களுக்கு நித்திரையைப் போல் இருக்கிறது. ஸ்தேவானுக்கு உடனடியாக மரணம் உண்டாயிற்று. அவன் மீது அநேகர் கல் எறிவதினால் அவன் சீக்கிரத்தில் மரித்து போகிறான். அவன் மரிக்கும்போது அவனுடைய ஆத்துமா நித்திரை அடைகிறது. தன்னை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஸ்தேவான் ஜெபம் பண்ணுகிற போது அவன் நித்திரை அடைகிறான். தன் மீது கல் எறிகிறவர்களுக்காக ஸ்தேவான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கவில்லை என்றால் அவனுடைய ஆத்மாவிற்கும் மனதிற்கும் ஆறுதல் உண்டாயிருக்காது. அவனுக்குள் சமாதானம் இருந்திருக்காது. இப்போதோ இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபித்திருக்கிறான். ஸ்தேவானுடைய மனதில் ஆறுதலும் சமாதானமும் உண்டாயிற்று. ஆகையினால் அமைதியாக நித்திரை அடைகிறான். உயிர்த்தெழுதலின் நாளில் ஸ்தேவான் இந்த நித்திரையில் இருந்து மறுபடியும் எழுந்திருப்பான். அந்த நாளை காணும் வாஞ்சையில் ஸ்தேவான் நித்திரை அடைகிறான். ஸ்தேவான் மரித்து கொண்டிருக்கும் வேளையில் கூட கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். முழங்காலில் நின்றவாறே மரிக்கிறான். தன்னை கொலை செய்தவர்கள் மீது ஸ்தேவானுக்கு எவ்வித வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ இல்லை. மரிக்கும்போது சரீரம் நித்திரை அடையும். புதைகுழியில் என்ன நடைபெறுகிறது என்பது மரித்து போன சடலத்திற்கு ஒன்றும் தெரியாது. சரீரம் மரித்த பின்பு ஆவி உயிருடனே இருக்கும். நரகத்திற்கோ அல்லது பாதாளத்திற்கோ அது தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் செல்லும்.